வணக்கம் நண்பர்களே. உலகெங்கும் உள்ள சினிமா ரசிகர்கள் மிக ஆவலாக எதிர்பார்த்த ஒரு தருணம் இது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இருவரும் இணைந்து நடிக்க போகிற அந்த படத்துடைய ப்ரமோ வீடியோ இப்போதான் பார்த்து முடிச்சோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பார்த்துக்கிட்டே இருக்கோம். திரும்ப 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 சலிக்காத ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நான் எதுவும் மிகைப்படுத்தி சொல்லலை. அதை பார்த்த அத்தனை பேருமே நான் சொல்றதை ஒத்துப்பீங்க. ஒரு இரண்டு சிகரங்கள், நடிப்பிலும் சரி ஆளுமையிலும் சரி, இரண்டு சிகரங்கள். அந்த இரண்டு பேரையும் சமாளிச்சு ஒரு படம் எடுக்கணுங்கிறதே மிகப்பெரிய சவால். அந்த சவாலை ஏத்துக்கிட்ட நெல்சனுக்கு முதல்ல நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அந்த ரெண்டு பேருக்கு ஒரு ப்ரமோ வைக்கணும். அந்த ப்ரமோ பார்க்கிறவங்களை அப்படியே அசத்தணும், அதே போல சுவாரஸ்யமா இருக்கணும். இந்த சவாலை ஏத்துக்கிட்டு அப்படி ஒரு ப்ரொமோ அழகா எடுத்து வச்சிருக்காரு நெல்சன். இப்போ ப்ரொமோவுக்கு போகலாம். இந்த ப்ரொமோவுக்கான ஐடியா அநேகமா அது ரஜினி சார் கொடுத்ததா தான் இருக்கும். ஏன்னா இதை ஏற்கனவே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பே சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு மேடையில பேசியிருக்காரு. அது என்னன்னா, கமல்ஹாசனுக்கு 50வது ஆண்டு விழா, அவர் திரையுலகுக்கு 50 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டி விஜய் டிவியில ஒரு விழா எடுத்தாங்க. அந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பங்கேற்று பேசுனதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும். கமல் சாருக்கே வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பேச்சுன்னா ரஜினியோட பேச்சு தான் அது. அந்த அளவுக்கு பேசி கமலை நெகிழ வச்சுட்டார். கமல் கடைசியில் சொல்லுவாரு, எவன் பேசுவான் இப்படி அப்படின்னு சொல்லி வியந்து போய் ரஜினிக்கு நன்றி தெரிவிப்பார். அதில் சொல்லுவார் ரஜினி, இந்த இண்டஸ்ட்ரியில நான் வரும்போதே கமல் பெரிய நடிகர், எனக்கு அவரு சீனியர். நான் நடிக்க வந்த பிறகு எனக்குன்னு நான் தனி பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன். அவர் தொட்டதை நான் தொடல, ஆனா நான் தொட்டதை அவர் தொட்டார். அதாவது சினிமாவில் என்ன ஜானர்ல டிராவல் பண்ணணும் அப்படிங்கறத ரஜினி தீர்மானிச்சுக்கிட்டார். ஆரம்பத்துல ஒரு சில படங்கள் மட்டும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி படங்கள்ல பண்ணாங்க. அதுக்கப்புறம் தனக்குமே ஒரு ரூட்டு, அதுல அவருக்குரிய பாணியில படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் கமல்ஹாசன் பரிச்சார்த்தமான படங்கள், அதே போல வித்தியாசமான மேக்கப், வித்தியாசமான கெட்டப்பு, நடிப்புல வெவ்வேறு பரிமாணங்கள் காட்டுற படங்கள் அப்படின்னு அவர் ஒரு ரூட்டை எடுத்துன்னு போயிட்டாரு. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் கமர்ஷியல், சினிமாங்கிறது கமர்ஷியல், தயாரிப்பாளருக்கு லாபம் வரணும், ஏன்னா பணம் போட்டு படம் பண்றாங்க, அவங்க பணத்துல நம்ம விளையாடக்கூடாது. இதுல அவரு உறுதியா இருந்தாரு. இப்போ கமிங் டு திஸ் ப்ரொமோ. இந்த ப்ரொமோல பாத்தீங்கன்னா ஒரு 2 அறைகள் இருக்கும். அந்த 2 அறைகள் முன்னாடி 2 ஆங்கில பட போஸ்டரு, ஒன்னு காட்ஃபாதர், இன்னொன்னு ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கா. அந்த 2 போஸ்டர் இருக்கும். அது 2 பேர், ஒரு அறையில கமல் இருக்காரு, இன்னொரு அறையில ரஜினி சார் இருக்காரு. இப்போ எந்த அறைக்கு முதல்ல போறது, யார் முதல்ல, ரஜினியா கமலா, கமலா ரஜினியா அப்படின்னு இருக்கு இல்லையா, அது இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல கை 2 விரல்ல ஒண்ணு தொட்டு பார்த்துட்டு உள்ள போற மாதிரி, அதுல ஒரு விரல தொட்டா நேரா அது கமல் ரூமுக்கு போறாரு நெல்சன். கமல் ரூம்ல போயிட்டு அந்த காஸ்டியூம் இருக்காங்க. அப்போ கமல் ஒரு கோட்ல கை வைக்கிறாரு. சூப்பர் சார், இதைத்தான் சாரம் செலக்ட் பண்ணாருன்னு டக்குன்னு அடுத்த வேற கோட்டுக்கு மாத்துறாரு. அதே போல கடிகாரம், கூலிங் கிளாஸ், இப்படி ஒவ்வொருத்திலுமே அவருக்கு பிடிச்சமானதான் அது அவர் செலக்ட் பண்ணதுங்கிறத இவர் செலக்ட் பண்ண மாட்டார். அதே ரஜினி சார் இவர் தொட்டார் அப்படின்னு அது வேலை அடுத்ததுக்கு போவார். இப்படி அந்த இருவருடைய குணம் என்னவோ அதையே மையமா வச்சு இந்த ப்ரமோ வீடியோ உருவாக்கி இருக்காங்க. ரஜினி சார் ஒரு ரூட்ல செலக்ட் பண்றாருன்னா கமல் அதற்கு ஆல்டர்னேட்டிவ் ரூட். அதே போல கமலுக்கு பிடிச்சது ஒண்ணுன்னா அதற்கு அப்படியே நேர் எதிரா ரஜினி. அந்த குணத்தை இந்த ப்ரமோ வீடியோவில் அவர் அழகா காட்சிப்படுத்தி இருக்காரு. அது ஒரு காராஜ் மாதிரி தான், அது காராஜ் தான். அந்த காராஜ்ல கார்கள் எல்லாம் விலை உயர்ந்த கார்கள், இந்த கார்களை கிளீன் பண்ற அழகிகள், அந்த ஒரு சூழல்ல இந்த 2 பேரும் நடந்து வராங்க, கார்ல ஏறி உட்கார்றாங்க. பின்னாடி அனிருத் நெல்சன் அந்த கார்ல இருக்காங்க. கார் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனிருத் கேட்கிறார், பீத்தோவனையும் பப்பிலியரையும் கலந்த மாதிரி ஒரு பிஜிஎம் இருக்கு, கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், யார் ஹீரோ அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிறார் கமல் சார். ரஜினி சார் கேட்குறாங்கல்ல, சொல்லுங்கச்சி யார் ஹீரோ அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள கார் அப்படி ஒரு படு வேகமா கிளம்பும்.
அப்படி ஒரு ப்ரமோ வந்து ஷூட் பண்ணியிருக்கார் நெல்சன். இதைத்தான் வந்து பிரசாத் லேப்ல ஒரு வாரமாக ஷூட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படங்களுக்கு ப்ரமோ வீடியோ அப்படிங்கிறதுக்கு பயணியர் வந்து நெல்சன் தான் நினைக்கிறேன். அப்படி அவர் பண்ண இந்த ப்ரமோக்கள்லயே இந்த பெஸ்ட் ப்ரமோன்னா அது வந்து இதுதான். இதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா, ரஜினி கமல் 2 பேரும் நடிக்கிறாங்க. யார் இதுல ஒருத்தர் மிஞ்சிடும்ல, அப்படித்தானே இருக்கும். இதுக்கு முன்ன நீங்க எத்தனை படம் பண்ண பாரு, ரஜினி கமல் நடிச்ச அந்த 17-18 படங்கள் ஒன்னா பண்ணியிருக்காங்க. அவ்வளவு படங்களையும் பாருங்க. அதாவது ஒருவர் மிஞ்ச மாதிரிதான் வந்து காட்சிகள் இருக்கும். அதுவும் குறிப்பா நினைத்தாலே இணைக்கும் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு சீன்ல வந்து கமல் ஸ்கோர் பண்ணா அதை விட பல மடங்கு வந்து ரஜினி அடுத்ததுல ஸ்கோர் பண்ணார். ஒரு பாட்டுலயே பாத்தீங்கன்னா கூட ரஜினி ஸ்கோர் பண்ற ரேஞ்சே வேறையா இருக்கும். இந்த படத்துல கமலை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஸ்கோர் பண்ணிருப்பாரு ரஜினி. அதாவது இது வந்து அவரு பீட் பண்ணிட்டாரு அல்லது அவரை விட மிஞ்சி நின்ட்டாரு, அதுக்கு சொல்ல வரல. தன்னுடைய தனித்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுல ரஜினிக்கு இணை இந்த உலகத்திலே வேற நடிகர் சொல்ல முடியாது. இது எந்த வகையிலும் மிகையான வார்த்தையே கிடையாது. இந்த ப்ரமோல 2 பேரை வந்து நடந்து வராங்க. 80s லுக்கு, அதாவது ரெட்ரோ லுக்கு. இந்த லுக்கை பத்தி நிறைய சொல்றேன். அப்படி நடந்து வரும்போது ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ரஜினி சார் வந்து தன்னோட சுப்ரீமசி என்னன்னு காட்டுவார். அந்த கீ அப்படி தூக்கி போடுவார். அந்த ஸ்டைல பிடிப்பாரு கமல் சார். அங்க ரஜினியோட அந்த அவருக்கே உரிய அந்த தனித்துவம் என்னங்கிறத அந்த இடத்துல அவர் காட்டுவார். அதே போல லுக் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த 2 பேருக்கும் ஏஐ தேவையில்ல, கிராபிக்ஸ் தேவையில்ல. இந்த 2 பேரையுமே ப்ராப்பரா அந்த காஸ்டியூம் மேக்கப் அத்தனையும் ப்ராப்பரா வச்சா திரும்ப வந்து அவங்கள 80s 90s லுக்கு கொண்டு போய் முடியும் அப்படிங்கறத வந்து இந்த ப்ரொமோல வந்து காமிச்சிருக்காரு நெல்சன். அப்படி ஒரு பர்ஃபெக்டான காஸ்டியூம், பர்ஃபெக்டான ஹேர் ஸ்டைலு, அந்த அசசரிஸ் அத்தனையும் வந்து ரொம்ப பக்காவா இருக்கும். இந்த ப்ரொமோ வீடியோல நான் ரொம்ப அனுவடமா ரசிச்சது எதுன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த கெட்டப்பு, அவருடைய ஸ்டைலு, அவருடைய தோற்றம், அதுவும் குறிப்பா அவர் அறிமுகமாகிற அந்த சீன், அவருக்கே உரிய அந்த 70ஸோட இறுதிகளில் வந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா தலைவர் வந்து அப்படியே கண்ணாடி கூலாஸ் போட்டிருப்பாரு. ஆனா அதை கொஞ்சம் அப்படி கீழே இறக்கி இப்படி பார்த்துட்டு இப்படி குனிஞ்சு இப்படி பார்த்த மாதிரி தான் அவர் அறிமுகமே ஆவார். அது வந்து இந்த ப்ரொமோ வீடியோல நீங்க பார்க்கலாம். அதே போல அவருடைய காஸ்டியூம், கிளாஸ், ஹேர் ஸ்டைலு, அந்த ஒட்டுமொத்தமா அவருடைய லுக்கே வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எவ்வளவு படம் பார்த்துட்டோம், 172 படங்கள் தலைவரோட படங்கள் பார்த்துட்டோம். ஆனா இந்த படத்துல இன்னும் புதுசா அவரை காட்டணும்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு இருக்காரு நெல்சன். இதுல அனிருத் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அந்த மியூசிக் கேட்டா கொஞ்சம் வந்து அந்த அரபிக் குத்து மாதிரி தெரிஞ்ச கூட, அது காரணம் என்னன்னா அதுல பயன்படுத்தி இருக்க டம்மி லிரிக்ஸ். அந்த மாதிரி அதுக்கு வேற தமிழ்லயும் ஹிந்திலையும் கலந்து வேற லிரிக்ஸ் வச்சிருந்தா இன்னும் கூட நல்லா இருந்துக்கும். முதல்ல கேட்கும் போது அந்த மாதிரி தெரிஞ்சா கூட ஆட்டம் போட வைக்கிற ஒரு மியூசிக் வந்து அனிருத் கொடுத்திருக்காரு. அவர் கடைசியில சொல்றாருன்னா பீத்தோனையும் பப்ளிகரையும் இணைச்ச பிஜிஎம்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிஜிஎம் அதான் நினைக்கிறேன். இந்த 80ஸ்ல ராஜா சாருடைய பாடல்கள் கேட்டீங்கன்னா 80ஸ்க்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அதை வந்து இந்த பிஜிஎம்ல கேட்க முடிஞ்சது. எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே வந்து இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ரொமோ வீடியோ அப்படின்னு தான் சொல்லுவேன். இதை பத்தி கேள்விப்பட்ட அத்தனை பேருமே வந்து இதையே பேசிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிமுக வீடியோ வந்து நெல்சனும் அனிருத்தும் வந்து உருவாக்கி இருக்காங்க. அதுல வந்து ரொம்ப பார்த்த ரசிகர்கள் அத்தனை பேரையும் அதை பத்தியே பேச வைக்கிற அளவுக்கு ரஜினியும் கமலும் வந்து நடிச்சிருக்காங்க. இதுல திரும்பவும் ஒரு ஆதங்கம் என்னன்னா, கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அப்படி வருது. இது கமல் ரஜினி அப்படின்னு இருந்த அந்த ஆர்டரை ரஜினி கமல் அப்படின்னு மாத்துறதுக்கு இதே ரஜினிகாந்த் வந்து எவ்வளவு பாடுபட்டு இருப்பாரு, எவ்வளவு உழைச்சிருப்பாரு, எப்பேற்பட்ட டிராவல், அது எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். அது அப்படி பண்ணிதான் வந்து இன்னைக்கு ரஜினி கமல் அப்படின்னு மாறி இருக்கு. ஆனா இந்த படம் திரும்பவும் கமல் ரஜினி அப்படின்னு பேச வைக்குது அப்படிங்கிற ஆதங்கம் உண்மையான ரஜினி ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கும். பட் இது ரஜினியுடைய ஒப்புதல், ரஜினியுடைய விருப்பத்தின் பேர்ல இதை பண்றாங்க அப்படின்னும் போது வந்து அதை கடந்து இந்த படத்தை வந்து நம்ம கொண்டாடணும், என்ஜாய் பண்ணணும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த ஆரம்பமா வந்து இந்த ப்ரொமோ வீடியோ இருக்கு அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை.